ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டீ கடை அப்பம். அந்த டீ கடையிலலாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம்ல, இப்பயும் சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம். இந்த மாதிரி அப்போ எங்கே போனாலும், அம்மா எனக்கு இந்த அப்பம் வாங்கிட்டு வாங்கம்மான்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி கேட்போம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்லேயே அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என் சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இதில் ஒரு கப் வந்து நான் மைதா சேர்த்துக்கிட்டேன். நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். இதில் வந்து நான் அரை கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதுலேயே 2 ஏலக்காய் வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சோண்டு ஆப்ப சோடா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம கலந்துக்கலாம். இப்படியே லைட்டாக கையிலே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு நான் தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். இப்போ ஆயில் கொஞ்சம் நான் சூடாக்கியிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வேணும்னா பால் ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி. இது ரெண்டுத்தையும் எதில் வேணால் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இட்லி பதம் இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போது மாவு நல்லா கலந்து வச்சிட்டேன். இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நம்ம அடுத்தது எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயில் நல்லா ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியமுக்கு மாற்றிக்கலாம் அடுப்பை. இப்போ வந்து நான் கரண்டிலேயே வந்து மாவை நான் சேர்க்குறேன். பாருங்கள், மாவு எப்படி எலும்பி மேலே வருது பாருங்கள், அது மாதிரி வரணும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு 2 சுட்டிருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வரதுலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கடைசியில் வந்து நல்லா புஷ்ஷுன்னு மேலே வருது பாருங்கள். எப்படி இது மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீதி மாவே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சின்ன கரண்டியில் போட்டிருக்கனால சின்ன சின்ன அப்பமாக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டீ கடையில் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த வந்து டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே மாறாது. பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.